ஹாய்ங்க. எள்ளுப்பொடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது தென்காசி சைடில் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆனதுங்க. நாங்கள் ஊருக்கு போகும்போதெல்லாம் எங்கள் வளர்த்தம்மை உரல்ல இடித்து எள்ளுப்பொடி செஞ்சு தருவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் வீட்டிலையே செய்வாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது நாங்கள் சாப்பிட்டது இல்லாமல் என் பிள்ளைங்களுக்கும் அதே கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வீட்டில் செஞ்சேன். என் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த எள்ளுப்பொடி செய்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸி தாங்க. முதல்ல கருப்பெல் எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோ பண்ணிவிடுங்க. கருப்பெல்லை போட்டு வறுத்தீங்க அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வரும். அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுருங்க. அதே கடாயிலே பூண்டு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் செவக்க வறுத்துருங்க. அது கூடவே கொஞ்சமாக புளியும் கல்லுப்பும் சேர்த்து வறுத்து வச்ச எள்ளோட கொரன்னு அரைச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பரான எள்ளு பொடி ரெடிங்க. இதை நீங்கள் நல்லா சுட சுட இட்லிக்கும் இல்லை பழைய சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.